Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி ரிவ்யூ பார்க்க போகிறோம். லக்னோ எக்கனா ஸ்டேடியமில் நாளை இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடக்க போகுது. வெதர் பொறுத்த வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. வெப்பநிலை போட்டி நடக்கிற நேரத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஹியூமிடிட்டி அதிகபட்சம் 23% வரைக்கும் இருக்கும். காற்றினுடைய வேகம் 29 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தகவல் இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 3வது இடத்துல இருக்காங்க, 4 வெற்றி 2 தோல்வி 6 போட்டிகளில். அண்ட் எல்எஸ்ஜி 5வது இடத்துல இருக்காங்க, 3 வெற்றி 3 தோல்வி 6 போட்டிகள் முடிவில். ஸோ பெரும்பாலும் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் தான் இந்த சீசனில் பார்த்துருக்கோம். லோ ஸ்கோரிங் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஒரு சில லோ ஸ்கோரிங் கேம்ஸ் நடந்திருக்கு. அதே போல் இந்த எக்கானா ஸ்டேடியம் எப்போதுமே ஒரு ஆவரேஜ் டோட்டல் வர ஸ்டேடியமாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. 160 ஆவரேஜ் டோட்டல் அப்படின்றது 170 அப்படின்னு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 முறையும் சேசிங் ஒரு முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்து 170 போட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயில் டேரில் மிச்சல் பிளேஸில் மொயின் அலி எதிர்பார்க்குறேன். பிகாஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல் ரன்ன பால் தான் விளையாடுறாரு. பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை. ஸோ மொயின் அலி பிளேயிங் 11 வரணும் டேரில் மிச்சல் பிளேஸில். அண்ட் அதே போல் தீபக் சாஹர் இன் பிளேஸ் ஆஃப் ஷர்துல் தாக்கூர் எதிர்பார்க்குறேன். ஷர்துல் தாக்கூர் தொடர்ந்து விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார், எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஸோ அதனால் தீபக் சாஹர் ஃபிட் ஆகிட்டாருன்னா எதிர்பார்க்குறேன். அண்ட் அதே போல் எல்எஸ்ஜிலையும் சில சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன். கேப்டன் கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பதோனி பிளேஸில் பிகாஸ் இந்த சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் மிடில் ஆர்டரில் தான் பேட்டிங் பண்ண போகிறாரு அப்படின்னு தகவல் இருந்தது. பட் QDK அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் செட்டிலான பிறகு தான் அவரால் பேட்டிங் பண்ண பெரிய ரன்ஸ் போட முடியும். அப்படிங்கும்போது 7 to 15 அந்த ஓவர்ஸ் நம்பர் 5 ஸ்லாட் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்ற இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜூன் மாதம் வேர்ல்டு கப் வரப்போகுது. பெரும்பாலும் அவருக்கு வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு கிடைச்சாலும் நம்பர் 5ல் தான் அவரால் பெஸ்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 5 அவருக்கு பெஸ்ட்டு ஸ்லாட்டு. ஸோ QDK அண்ட் படிக்கல் ஓப்பன் பண்ணணும். எல்எஸ்டிலையும் சரி ராஜஸ்தான் ராயல்ஸ்லையும் சரி படிக்கலை நம்பர் 3ல் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ படிக்கல் அண்ட் QDK ஓப்பன் பண்ணணும். கேஎல் ராகுல் நம்பர் 5ல் பேட்டிங் பண்ணணும். பூரன் ஃபினிஷராக வரணும். அண்ட் இன்னொரு சேஞ்ச் எல்எஸ்ஜியில் ஹூடாக்கு பதில் கே கௌதம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 2 பேருமே நல்ல ஆஃப் ஸ்பின்னர்ஸ். பட் ஹூடா இது வரைக்கும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ கே கௌதம் எதிர்பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹூடாவை விட நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர் கே கௌதம். அண்ட் ரெண்டு பேரில் ஹூடாவை விட ஐ திங்க் கே கௌதம் ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மயங்க் யாதவ் ஃபிட்டான இன்ஃபேக்ட் இன்ஜுரி ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப வீக்காக தெரியுது. ஸோ போன மேட்ச்சில் சமர் ஜோசப் ட்ரை பண்ணாங்க. பட் அவரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார், விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். ஸோ திருப்பி நவீன் உல் ஹக் பிளேயிங் 11 வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா கீப்பிங் QDK பண்ண நல்லாயிருக்கும். விக்கெட் கீப்பர் பேட்டராக அவர் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா பூரன் அண்டு கேஎல் ராகுல் 2 பேருமே ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணக்கூடியவங்க. இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு கிடைச்சா ரிஷப் பண்ட் தான் கீப்பிங் பண்ண போகிறாரு. கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர் பியூர் பேட்டராக தான் விளையாட போகிறாரு. ஃபீல்டிங் அவர் நல்லா பண்ணுவார். பூரன் பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின்னும் நல்லா போடுவார். அப்படிங்கும்போது QDK என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஃபீல்டர்லாம் கிடையாது, நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர். அப்படிங்கும்போது QDK இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாமல் கீப்பர் பேட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா டேரில் மிச்சல் பிளேஸில் மிடில் ஆர்டரில் பேட்டிங் பண்ணணும். மொயின் அலி ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேரும் திருப்பியும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரஹானே திருப்பியும் மிடில் ஆர்டரில் வரணும். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வீணடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டில் அண்ட் லெக் சைடில் தொடர்ந்து பெரிய ஷாட் போய் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு திருப்பி மிடில் ஆர்டரில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் மொயின் அலி ஓப்பன் பண்ணும். மொயின் அலி ஒரு சில மேட்சஸ் T20ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸோ ருத்ராஜ் அண்ட் மொயின் அலி ஓப்பன் பண்ணணும். ரஹானே திருப்பி நம்பர் 3 பேட்டிங். துபே ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா மிடில் ஆர்டர். தேவைப்பட்டால் தோனி கொஞ்சம் சீக்கிரமாக பேட்டிங் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ணுறாரு. ஸோ பேட்டிங்கில் சிஎஸ்கே இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ரன் அவுட் வாய்ப்புகள் நிறைய தவற விடுறாங்க, அதெல்லாம் சரி செய்யணும். ஐ திங்க் போன மேட்ச்சில் கேட்சும் ஒன்று தவற விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சரி செய்யணும். பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் அண்ட் பத்திரான மேலே ரொம்ப டிபெண்டன்சி இருக்குது.
ஒரு சில மேட்சஸ் எக்கானமி நல்லா இருக்கும், ஒரு சில மேட்சஸில் எக்கானமி ஜாஸ்தி போகிறாங்க. அது மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயில். அண்ட் எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூடிகே கீப்பர் ஓப்பனிங் பேட்டராக வரணும். படிக்கல் கியூடிகே ஓப்பன் பண்ணணும். கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர் பூரன் ஃபினிஷராக வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். போலிங் பொறுத்த வரைக்கும் மயங்க் யாதவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மோசின் கான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பவுலராக இருக்கார். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் டாஸ் நிறையா போடாமல் நல்ல லைன் அண்ட் லென்த் போடணும். குருணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா எக்கானமி நல்லா வச்சுருக்காரு. விக்கெட்ஸ் காலமில் ரெகுலராக அவரை பார்க்க முடியல. ஸோ விக்கெட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுக்கணும். ஃபீல்டிங்லேயும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சரி செய்யணும். ஸோ ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்றது எல்எஸ்டிக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்லாட் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.